ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். கவிதை வரிகளில் கேட்போமா? நீரூற்றை கண்டோமே. தேசத்திலே பஞ்சமாம். கர்த்தரின் வார்த்தைப்படியே ஈசாக்கு கேராருக்கு பயணமாய். அத்தேசத்தில் விதை விதைக்கவே 100 மடங்கு பலன் கிடைக்கவே ஐஸ்வர்யவானாகவே விருத்தியடைந்து மகா பெரியவனானான் கர்த்தராலே. பெலிஸ்தர் பொறாமைப்படவே தகப்பன் வெட்டின துறவுகளை தூர்த்து எங்களை விட்டு போய்விடு என அத்தேசத்து ராஜாவும் அவ்விடம் விட்டு போய் மீண்டும் தூர்த்த துறவுகளை தோண்டவே சுரக்கும் நீரூற்றையும் காணவே இந்த தண்ணீர் தங்களுடையது என வாக்குவாதத்தினால் அத்துறவுக்கு ஏசேக்கு. மீண்டும் துறவு தோண்டவே அத்துறவுக்கும் வாக்குவாதத்தினால் சித்னா வந்ததே. அடுத்த துறவு ரெஹோபோத் என்று. இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். பெயர்செபாவில் கர்த்தரின் தரிசனம். பயப்படாதே, நான் உன்னோடு ஆசீர்வாதமாய் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ண இத்தேசத்தை சுதந்திரமாக்க பலிபீடமும் தொழுகையும் கூடாரமும் துறவும் அதிலே. கர்த்தர் கூடவே என கண்டு பகைத்த ராஜா அபிமெலேக்கு திரும்பி வரவே நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என உடன்படிக்கையும் கைகூடவே சமாதானமும். அந்நாளிலே மீண்டும் தண்ணீரை கண்டோம் என நற்செய்தியாய். ஆசீர்வாதத்தினால் பகைஞர் எல்லைகளில் பெருகி துன்பம் தரவே கர்த்தரை நம்பி மனம் தளராது மீண்டும் மீண்டும் முன்னேறி ஓடவே நீரூற்றுக்களும் தண்ணீர்களும் செழிப்பும் சமாதானமுமாம். ஆம், வண்ணமயமான செழிப்பான நீரூற்றுள்ள ராஜ்யம் நம் முன்னே. மனம் தளராமல் நம் ஓட்டத்தை ஓட.